வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.20 தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இங்கே பார்க்கலாம். 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்கல்ல 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 3 எக்ஸ்பிரஷன்ஸுமே தனித்தனியாக எழுதி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்களா, சொல்யூஷனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்து தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கப்பேன். ஓகேங்களா, √15x² + √3 + √10 into x + √2. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா, √15x² அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸை ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், √3 கூடயும் மல்டிப்ளை பண்ணலாம், √10 கூட என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா? √3 into x √3x + √10 into x √10x ப்ளஸ் இந்த √2 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 2 டேர்மாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 டேர்மாக பிரிச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தில் எதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம், √3x காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து √3x நான் வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே என்ன வரும், 3யோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், 5. அப்போது √5. இங்கே x² இருக்குது, ஸோ x மட்டும் ரிமைனிங் இருக்கும். ப்ளஸ் √3x நான் வெளியே எடுத்துட்டேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எதை காமனாக வெளியே எடுக்கலாம், √2 மட்டும் வெளியே எடுக்கலாம். √2x எடுக்க முடியாது, ஏன்னா எங்கே x கிடையாது. ஸோ √2 மட்டும் நான் வெளியே எடுத்தேன்னா 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும், √5x ப்ளஸ் இந்த டேர்ம் 1 வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் ஏன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இது ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனால் இது ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், வெளியில் எடுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா √5x + 1 √5x + 1 சிமிலராக இருக்கா, இந்த மாதிரி சிமிலராக வர மாதிரி என்ன பண்ணணும், டேர்ம்ஸை பிரித்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. 2 எக்ஸ்பிரஷன் ரெண்டு டேர்ம்லேயுமே √5x + 1 காமனாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதை 1 டைம் எழுதிட்டேன். இன்டூ வேறு என்ன இருக்குது, √3x + 2 + √2 அதை அப்படியே எழுதிக்கோங்க, √3x + √2. ஓகேவா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். செகண்டாக கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு √5x² அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் இப்போ இதில் என்ன பண்ணலாம், எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா, 2√5x ப்ளஸ் எக்ஸ். அடுத்து என்ன வரும், +2 அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 டேர்மாக என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் √5x என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் காமனாக வெளியே எடுக்கலாம். √5xஐ வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகும், வெறும் இங்கே x மட்டும் இருக்கும், x ப்ளஸ் இங்கே 2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் அதே மாதிரி இப்போ எனக்கு இங்கே x + 2 கிடச்சிருச்சா, அப்போ இங்கேயும் எனக்கு என்ன வரணும், x + 2 வரணும். அப்போ நான் வெளியில் 1 போட்டுக்கலாமா, ஏன்னா 1 x கூட மல்டிப்ளை பண்ணால் x கிடைக்கும், 1 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டும் சிமிலராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் என்ன வரும், x + 2 வரும். அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குது, √5x + 1 இருக்குது. ஓகேங்களா, தேர்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணலாம், √3x² ப்ளஸ் இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, √2 into x √2x ப்ளஸ் 2√3 into x 2√3x ப்ளஸ் இந்த 2√2 அப்படியே வரும். ஓகேங்களா, இப்போது இந்த 2 டேர்ம் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம். சரிங்களா, இப்போ இதில் எதை காமனாக வெளியே எடுக்கலாம், எக்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இங்கே √3x ஆகும் ப்ளஸ் √2. ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு இங்கே என்ன வரணும், √3x ப்ளஸ் √2 வரணும். அப்போ நான் இங்கே வெளியே என்ன நம்பர் எடுக்கலாம், ஏற்கனவே இங்கே √3x போட்டாச்சு, இங்கே √2 போட்டாச்சு, அப்போ 2 வெளியே எடுக்கலாமா. நெக்ஸ்ட்டு √3x ப்ளஸ் √2 இன்ட்டு x + 2. ஸோ 3 எக்ஸ்பிரஷனுமே சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அதை எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, √5x + 1 இன்ட்டு √3x + 2 √2. ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, √5x + 1 into x + 2 வந்தது. எனக்கு இடம் பத்தலன்றதுனால நான் கீழே எழுதிக்கிறேன்.
அடுத்து தேர்ட் எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை பண்ணோம்ல, அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? √3x + √2 × x + 2. ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இடம் பார்த்துலன்றதுனால நான் கீழே எழுதி ஸ்கொயர் ரூட் ஒன்றா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் தான் எழுதணும். சரிங்களா? இப்போ இதுக்கும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு √5x + 1 2 வாட்டி இருக்குது. அந்த மாதிரி 2 வாட்டி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 1 டைம் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி √3x + 2 எத்தனை டைம் இருக்குது, √2 2 டைம் இருக்குது, ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்தது x + 2 எத்தனை வாட்டி இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது √5x + 1 × √3x + √2 × x + 2. மறக்காமல் என்ன பண்ணணும், மாடுலஸ் போடணும். சரிங்களா?